வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல தளபதி நடிச்ச கோட் படத்தை கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் ஆன இந்த படம் முதல் நாள்லயே வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்ல 126 கோடியும், அந்த வீக்கெண்ட்ல அதாவது 4 நாள்ல 288 கோடியும் கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கறத ஏஜிஎஸ்ஏ அபிஷியல் அப்டேட் பண்ணாங்க. இப்ப சோசியல் மீடியால கோட் படம் ரிலீஸ் ஆகி 10 நாள்ல 400 கோடி கலெக்ஷன் ரீச் பண்ணிருக்கு அப்படிங்கறத அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அபிஷியல் அப்டேட் இன்னும் வரல. சோ இது ஃபேக் கலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தளபதியோட பிகில் படத்தையும் ஏஜிஎஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. பிகில் படம் பாக்ஸ் ஆபீஸ்ல 300 கோடி கலெக்ஷன் கொடுக்கும் போது அதுவும் ஃபேக் தான் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆயிருந்தது. அந்த டைம்ல அபிஷியல் அப்டேட் வரலனாலுமே ஹிந்தி மீடியால படம் 300 கோடி கலெக்ஷன் கொடுத்துட்டு அப்படிங்கறத அப்டேட் பண்ணாங்க. वर्ल्ड वाइड कमाई कर ली है। बिगिल दिवाली पर रिलीज हुई थी और அண்ட் இப்போ கோட் படம் 400 கோடி கலெக்ஷன் கொடுத்துருக்கு. இதுவும் ஃபேக் அப்படிங்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தளபதியோட படத்தை பொறுத்த வரைக்கும் படம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு ரிவ்யூ பார்த்துட்டுலாம் மக்கள் தியேட்டருக்கு போக மாட்டாங்க. படம் எப்படி இருந்தாலும் படத்தை கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்த்துருவாங்க. இதுதான் தளபதியோட சக்சஸ்க்கு ஒரு பெரிய ஃபார்முலாவா அமைஞ்சிருக்கு. அடுத்ததா தளபதி ஹைச் வினோத் டைரக்ஷன்ல அவரோட கடைசி படமான T69 படத்துல ஒர்க் பண்ண போறாரு. ரீசெண்டா தான் இந்த படத்துக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அனிருத் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண போறாரு. படத்தை அடுத்த வருஷம் அக்டோபர்லயும் ரிலீஸ் பண்ண போறாங்க. உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களும் ஒரு முக்கியமான ரோல்ல நடிக்கிறாரு. நடிகை சிம்ரனும் பிரேமலு ஹீரோயின் மமிதா பைஜுவும் இந்த படத்துல நடிக்கிறாங்க.